அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தை மாத ராசி பலன்கள். தை மாத ராசி பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசியில் புதன் இருக்காரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் மகர ராசியில் இருக்காங்க. ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சனியும் கும்ப ராசியில் செஞ்சிருச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு ரிஷப ராசியில செஞ்சிட்டு இருக்காங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் கடக ராசியில் இருக்காங்க. 10ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் தை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். தை மாதம் 8ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். தை மாதம் 11ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். தை மாதம் 15ஆம் தேதி செவ்வாயோட அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். தை மாதம் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு. சுக்கிரன் வந்து உச்சமாக போறாரு. ராசிக்கு செவ்வாயோட மாற்றமும் உங்க ராசிக்கு 5ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி உங்களுக்கு இருக்கு. செவ்வாய் வந்து ரிவர்ஸா வர போறாரு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களோட வாழ்க்கை இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சாதகம் பாதகம் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பார்த்துடலாம். உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு அவர் பாருங்க 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துல இருந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, உடம்புல நிறைய தனுசு ராசி நேயர்கள் பாருங்க உடம்புல பிரச்சனை, மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தா கூட மனக்குழப்பம் இருக்கு, ஸ்டெடியா சிந்திக்க முடியல, ஒரு தெளிவான நிலையில இருக்க முடியல. என்ன காரணம்னா ராசிநாதன் ஒரு பாருங்க ஒரு 6ஆம் இடத்துல இருக்காரு. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் மனக்குழப்பம் கொடுத்துரும். கண்டிப்பா மனக்குழப்பம், உடம்புல பிரச்சனை, எதிர்ப்புகள். அது வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்க இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா எதிரி இருப்பாங்க. ஆனா பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி தனுசு ராசி நேயர்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு அப்படிதான் போயிட்டு இருக்குங்க. ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லா தான் இருக்கு. கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமா போயிட்டு இருக்கு. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்காரு. குரு மறையக்கூடாதுதான், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சோம். சரிங்களா, கவலைப்பட வேண்டாம். வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சிரும். உங்களுக்கு எதிரி இருப்பாங்க, உங்களுக்கு சுத்தி இருக்கதான் செய்வாங்க. ஆனா அவங்க பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்க முடியாது. சரிங்களா, ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருந்தாலே 6ல சனி ராகு சனி செவ்வாய் இந்த பாவ கிரகம் இருந்தால் எதிரியை சமாளிக்க முடியாது. இப்போ 6ல குரு இருந்தால் எதிரி சமாளிக்க போறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ எதிரி இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு எதிர்ப்பாக தான் இருக்கும். சரிங்களா, ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்ப்பாக தான் இருக்கும். பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. சரிங்களா, பயப்பட வேண்டாம். 6ல குரு இருக்கிறதுனால நல்ல வேலை கிடைக்குங்க. இந்த மாதம் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க, தனுசு ராசி நேயர்கள் வேலையெல்லாம் இருக்கீங்க, இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகுது. வேலையில் இருக்குங்க சார், ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, அடுத்தவங்க வளர விட மாட்டேங்கிறாங்க, பொறாமப்படுறாங்க, எங்கள் வளர்ச்சி பார்த்து ரொம்ப போட்டி பொறாமையே போயிட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வேலையில் இருந்த அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன், பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், அந்த சான்ஸ், அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது இந்த மாதம். சரிங்களா, 2ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. அவர் வந்து குரு பார்வையில் இருக்கார். ஒரு சில பேர்த்துக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் தந்தை மூலமா பணம் வரும், அப்பாவோட உதவி கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உருவாகும். ஏன்னா அவர் சூரியன் வந்து 9ஆம் அதிபதி, அவர் 2ஆம் இடத்துல இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். அப்போ அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ்னு சொல்லிடலாம். சரிங்களா, 3ஆம் இடத்துல சுக்கிரன் சனி, முயற்சி ஸ்தானத்துல சுக்கிரன் சனி இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புங்க. சிறப்பான ஒரு அமைப்பு. முயற்சி சக்சஸ் ஆகும் உங்களுக்கு. ராசிநாதன் 6ல மறைஞ்சு சில குழப்பங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் கூட அது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா தனுசு ராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்றவங்க, அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றவங்க தான் தனுசு ராசி நேயர்கள். உங்களுக்கே சின்ன சின்ன மனக்குழப்பம் வரும், ஆனால் ஸ்டெடி ஆயிருவீங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா, பயப்பட வேண்டாம். ஏன்னா ராசியோட தனுசு ராசியோட தன்மை அதுதான். உலக தெரிஞ்சவங்க, இறக்க உணவு உள்ளவங்க, ஏமாளின்னு சொல்லலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும், சுற்றி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் மனக்குழப்பம் வந்துட்டு போகும். அதை ஈஸியாக உங்களால் எதிர்கொள்ள முடியும், ஈஸியாக சமாளிக்க முடியும். அப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும், மனசுல ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா 6ல மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி நல்லா இருக்கிறதுனால எப்படியோ முயற்சி பண்ணி சமாளிச்சிருவீங்க. சரிங்களா, அது குறிப்பிட்டு சொல்லப்போனால் 4ல ராகு இருக்குங்க. 4ல ராகு வந்து இருந்து அங்கே சுக்கிரன் வந்து இந்த மாதம் 15ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு உச்சமாக போறாரு. அவர் 6ஆம் அதிபதி உச்சம், 11ஆம் அதிபதி உச்சம். கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல கடனாக தான் வாங்க போறீங்க. வண்டி வாகனத்துக்கு கடன் வாங்குறது, இல்லை வீடு பாதியில வீடு நின்றுச்சுங்களா, வீடு கட்டக்கூடிய அந்த கடன் கிடைக்க போகுது.
வீடு கட்ட போகிறீங்க, வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க இந்த மாதம். ஒரு சில பேர் வாகனம் வாங்க போகிறீங்க, வீடு கட்டக்கூடிய இந்த சான்ஸ் உருவாகும். ஒரு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். 2 வீலர் 4 வீலர், அது வாகனம்னா அது பார்த்தீங்கன்னா 2 வீலர் 4 வீலர். 2 வீலர் வச்சிருக்கவங்க காருக்கு மாறுவீங்க, பழைய கார் வச்சிருக்கவங்க புது கார் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு அமையும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது வீடு குறிக்கிற இடம். அந்த இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இப்போ 4ல் ராகு இருந்தே பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும். உங்களுக்கே சில அலைச்சல் திருச்சல் எல்லாம் இருந்திருக்கும். அம்மாவோட ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ஏன்னா சுக்கிரன் 4ல் உச்சமாகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 4ஆம் இடம் வலிமையா இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ அம்மாவோட சொத்து கைக்கூடி வர்றது, நிலம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு அமையும். இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிங்க. உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வரப்போறார். 8ல் மறைஞ்சிருந்து அந்த செவ்வாய் வந்து பாருங்க தை மாதம் 8ஆம் தேதி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால லவ் பண்ணிட்டு இருக்கவங்க காதல் திருமணம் இந்த மாதம் நிறைவேறும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். எல்லாமே இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வரனால கிடைக்கும். நல்லா இருக்குங்க இந்த மாதம். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு சம்பள உயர்வு, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு லைஃப் வந்து ஒரு மேன்மையான வாழ்க்கை, இதெல்லாமே அமைய போகுது இந்த தை மாதம். உங்க ராசிக்கு 10ல் செவ்வாய், 10ல் கேது இருக்காரு பாருங்க. அந்த கேது வந்து குரு பார்வையில் இருக்காரு. குரு யாரு? நீங்க தான், உங்க ராசிநாதன் தான். அப்ப 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொந்த தொழில் முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க, ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மாதம். தை மாதம் வந்தாலே ஒரு சில மாற்றத்தை கொடுத்துரும். இப்போ உங்க ராசிக்கு பாருங்க, உங்க ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்தாலும் அங்கே 3ல் வந்து சுக்கிரன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதும், 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் வந்து அவரும் 10ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறதும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 4ல் சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ துணிக்கடை வச்சிருக்கவங்க, கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க, பியூட்டிஷியனாக இருக்கவங்க, அழகு சார்ந்த துறையில் இருக்கவங்க, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரிங்க, இந்த மாதம் ஜெயிக்க போறீங்க. கடன் கிடைக்கும், பேங்க்ல லோன் கிடைக்கும். கடன் வாங்கி தானே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்க. அந்த கேட்ட கடன் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கலாம். அந்த தொழில் மூலமா சக்சஸ் பார்க்க போறீங்க. நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த தொழிலையும் ஒரு வளர்ச்சி இந்த மாதம் இருக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மிஸ் பண்ணிட வேண்டாம், நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? தொழில் நல்லா இருக்குங்க, கவலைப்படாதீங்க. என்ன ஒரு சுப கடன் வாங்க போறீங்க இந்த மாதம். கடன் இருக்கும், கடன் உங்களால இந்த மாதம் தீர்க்க முடியாது. அது நம்ம இருக்கிற சொல்லிதான் ஆகணும். ஏன்னா 6ல் குரு இருக்கார், ராசிநாதன் 6ல் இருக்கார். உங்க எண்ணம், உங்க சிந்தனையே வந்து கடன் வாங்குறதுல தான் போகும். அது வளர்ச்சிக்கான கடன் தான், வீழ்ச்சிக்கான கடன் கிடையாது. ஒரு வீடு வாங்குறது, நிலம் வாங்குற கடன் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக, சுப விஷயங்கள், சுப காரியங்களுக்காக, நல்ல விஷயங்களுக்காக கடன் வாங்குறது எல்லா தனுசு ராசினியர்களுக்கும் அமையும் இந்த மாதம். சரிங்களா? அப்படிதான் இருக்கும். சரிங்களா? உங்க ராசிக்கு வந்து பாருங்க 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களும் நீங்க தாராளமா நீங்க வெளிநாடு போகலாம். அது ஒரு நல்ல விஷயம் தான், அது ஒரு சுப விஷயங்கள் தான், அது ஒரு சுப செலவு தான். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையுது உங்களுக்கு. சரிங்களா? வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க, வேலை கிடைச்சிரும். பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு சாதகமா அமைய போகுது. பிஸ்னஸ்ல லாபமும் உங்களுக்கு கிடைச்சிரும். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். வாகன யோகம், வீடு வாங்கணும், வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையுது உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதம் நல்லா இருக்குங்க. போன மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் நல்லா இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து பாருங்க பழைய இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சுக்கிரன் வந்து உச்ச நிலைக்கு வந்துடுறாரு. அப்புறம் இதெல்லாமே ஒரு சக்சஸான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? சக்சஸ் கொடுக்கும், வெற்றி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அப்படியே ஒரு ஸ்மூத்தா அப்படியே உங்க வாழ்க்கை அப்படியே நகர்ந்துடும். சரிங்களா? எதையும் சமாளிப்பீங்க. சின்ன சின்ன மனக்குழப்பம் வரும், ஆரோக்கியத்துல சிறு சிறு பாதிப்பு வரும். இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல கடன், கேட்ட இடத்துல உதவி கண்டிப்பா இந்த மாதம் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அவர் 7ஆம் அதிபதி புதனும் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால, புதனும் உங்க ராசியில் இருக்காரு. 11ஆம் தேதி அவர் 2ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போறதுனால திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம் வெற்றி தான். நல்ல வரன் தேடி வருங்க. மொத்தத்தில் இந்த மாதம் சுப விஷயங்கள், சுபகாரியங்களுக்காக, நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா எல்லா தனுசு ராசி நேயர்களுக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த தை மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்க போகுது. இப்ப நம்ம பார்த்தது ராசி பலன். ராசிக்கு தான் நம்ம பலன் பார்த்துருக்கோம். லக்னம்ங்கிறது வேற. சரிங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும், ஒரு சில பேருக்கு கெட்டது நடக்கும். ஒரு ராசியில வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. அதே மாதிரி தாங்க ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ கோச்சார பலன் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஜாதகம் பார்க்கணும். ஜாதகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் அவங்களோட கர்மா என்னன்னு தெரியும். நல்ல கர்மால பிறந்திருக்காங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்காங்களா. லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். நம்ம பார்த்தது எல்லாமே ராசி பலன்.
அதாவது வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது கிரகங்கள் எப்படி இருக்கு, இப்போ உங்களோட வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, என்ன கொடுப்பினில் இருக்கீங்க, நல்ல கொடுப்பினில் இருக்கீங்களா, கெட்ட கொடுப்பினில் இருக்கீங்களா, நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். என்ன தொழில் பண்ணலாம், என்ன வேலைக்கு போகலாம், என்ன பிஸ்னஸ் பண்ண ஜெயிக்க முடியும், வீடு வாகனம் எப்போ அமையும், வண்டி வாகனம் எப்போ அமையும், அதுக்கு உண்டான காலகட்டம் வந்துருச்சா வரலையா, வெளிநாடு போக முடியுமா முடியாதா, எப்போ திருமணம் நடக்கும், எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், எப்போ செட்டில் ஆவீங்க, வாழ்க்கையில் எப்போ தான் நீங்கள் அந்த தோல்வியிலிருந்து வெளிவருவீங்க, எப்போ சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க, இது எல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.